ட்ரெடிஷ்னலான இந்த மோர் களி எந்த ரெஸ்டாரண்ட் போயிருந்தாலும் நம்ம சாப்பிட்ருக்க மாட்டோம். வீட்டில் அம்மா இல்லை பாட்டி பண்ணி கொடுத்துருப்பாங்க. நல்ல சூப்பராக வளைச்சி கட்டின்னு சாப்பிட்ருப்போம். கரெக்டாக? இந்த ரெசிபி 2 விதமாக ப்ரெசென்ட் பண்ணலாம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு அரிசி மாவு, 1 கப்பு தயிர், 2.5 கப்பு தண்ணி விட்டு நல்லா கரைச்சிண்டு இந்த மாதிரி பதத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் சால்ட்டு பார்த்து போடணும். பிகாஸ் நம்ம மோர் மிளகா போட்டு இந்த மோர் களி பண்ண போகிறோம். நம்ம ஷெஃப் வெங்கடேஷ் பட் சார் ஸ்டைலில் சும்மா தாராளமாக கருணையே இல்லாமல் நல்லெண்ணெயை ஒரு கடாயில் விடுங்க. 6-7 மோர் மிளகா இல்லைன்னா ட்ரை ரெட் சில்லி இருந்ததுன்னா அதை நல்லா போட்டு பெரட்டுங்க. அவன் கோபமாகி கருக்கிற வரைக்கும் நீங்கள் நல்லா பெரட்டணும். இப்போ இந்த மிளகாவோட எசன்ஸ் எல்லாம் அந்த எண்ணெயில் இறங்கியிருக்கும். இந்த ஸ்டேஜில் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா அவனையும் சேர்த்து பெரட்டுங்க. கை நிறைய கருவேப்பிலையும் எடுத்து அள்ளி போடுங்க. ஹீப்டு டீஸ்பூன் பெருங்காயமும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அரிசி மாவையும் போட்டு நல்லா கைவிடாமல் கிளறுங்க. டோட்டலாக 10 மினிட்ஸ் தான் ஆகும் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு. இந்த அரிசி மாவு கொட்டினதுலேருந்து 5 to 6 மினிட்ஸ் கிளறினா போகிறோம். அதுக்குள்ளே இந்த அரிசி மாவு திக்காக ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு அதை திருப்பியும் இதே மாதிரி கிளறணும். மேக் ஷூர் நீங்கள் அடுப்பை சின்னதில் தான் வைக்கணும். பெருசாக வச்சு தயவுசெய்து கிளறாதீங்க. கிளற இந்த எண்ணெயெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ ஓரளவுக்கு திக்காகி அல்வா பதத்துக்கு வரும். இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ரிமூவ் பண்ணி சர்வ் பண்ணலாம். திஸ் இஸ் 1 வெர்ஷன். நம்ம எல்டர்ஸுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தானா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பட் கிட்ஸுக்கு இதையே கொடுத்தா என்ன சொல்லுவாங்க? சீச்சி எனக்கு வேண்டாம், இது என்ன உப்புமா இப்படி இருக்குது அப்படிம்பாங்க. ஸோ இதை அப்படியே ஆற விட்டுட்டு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு அயர்ன் தோசா பேனோ இல்லை எனி பேன் தட் யூ ஹேவ், இந்த மாதிரி கொஞ்சம் நெய் விட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பீசஸை இதில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் 2 சைடும் இந்த மாதிரி திருப்பி போட்டு ஜஸ்ட் ரோஸ்ட் பண்ணுங்கள். அவ்வளோ, திஸ் இஸ் ரெடி டு பி சர்வ்ட். இப்போ கிட்ஸுக்கு கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுப்பீங்க? மோர்களி இல்லை மோக்கா அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்க. எப்படி காலியாகுதுன்னு மட்டும் பாருங்கள் பிளேட். ட்ரை இட் அவுட் அண்ட் லெட் மீ நோ ஹவ் இட் இஸ்.